ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 16/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் அனைவருக்கும் சாந்தி தாமம், அதாவது அமரபுரிக்கான வழியை சொல்ல வேண்டும் சொல்றார் பாபா. நம்ம தான் கைடு. நமக்கு பாபா வழி காமிச்ச மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு பரந்தாமும் சொர்க்கத்துக்கான வழியை காட்டணுன்றார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு போதை இருக்கிறது? அந்த போதையின் ஆதாரத்தில் எந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நீங்க பேசுறீங்க? பதில்: நமக்கு என்ன போதை இருக்குன்னு கேட்குறாரு. பதில்: நாம் பாபாவை நினைவு செய்து பல பிறவிகளுக்கு தூய்மையாக ஆகின்றோம் என்ற மகிழ்ச்சி நமக்கு இருக்குது. எவ்வளவுதான் தடைகள் ஏற்பட்டாலும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக நடக்கத்தான் வேண்டும் என்ற நீங்கள் நம்பிக்கையோடு சொல்றீங்க. நமக்கு நம்பிக்கை இருக்கு, பாபா வந்துட்டாருன்னு நம்பிக்கை இருக்கு. பாபா சொர்க்கத்தை திரும்ப படிக்க போறாரு, திரும்ப இந்த நரகம் சொர்க்கமா மாறப்போகுது, கண்டிப்பா அதோட ஸ்தாபனை நடக்கத்தான் வேண்டும்ன்றத நம்ம நம்பிக்கையோட சொல்றோம். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் நடக்கத்தான் வேண்டும்ட்டு பாபா சொல்றார். இது உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இது அனாதி நாடகம், உருவாக்கப்பட்டது. சொர்க்கம் வரும், அந்த கலியுகம் அழியும், விநாசம் நடக்கும் அப்படின்றாரு. இதில் சந்தேகத்திற்கான விஷயமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இதுல ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது, எல்லாமே நடக்க போகுது. கலியுக கடைசி எப்படி இருக்கும், கல்கி அவதாரம் நடக்கும் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அது கண்டிப்பா அதனுடைய அறிகுறிலாம் நல்லாவே தெரியுது, உலகம் அழியக்கூடிய அறிகுறிலாம். அது மாதிரி பாபா கடைசியா சொர்க்கத்தை படைச்சிட்டு இப்ப படைப்பு தான் நடந்துருக்கு, படைத்தல் காரியம். இந்த நரகத்தை அழிச்சிட்டு போயிடுவார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு, இதுல சந்தேகம் எதுவுமே கிடையாதுன்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. நாம் ஆத்மாக்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சமயத்தில் நாம் ஆன்மீக வழிகாட்டிகளாக ஆகியிருக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. நாமும் ஆகின்றோம், மற்றவர்களையும் ஆக்குகின்றோம். இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் தாரணை பண்ணுங்கன்றார் பாபா. மாயின் புயல் மறக்க செய்திருது. ஆனா அடிக்கடி நம்மளுக்கு டெஸ்ட் பேப்பர் ஏதாவது வேற வாழ்க்கையில வர பிரச்சனைகள்ல நம்ம பாபா சொல்றதே மறந்துடுறோன்றாரு. இந்த மதிப்புமிக்க ரத்தனங்கள் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கைக்காக ஆன்மீக தந்தையிடம் கிடைக்கின்றன என்பதை தினமும் காலையிலும் மாலையிலும் சிந்தனை செய்ய வேண்டும். இப்ப இந்த பாபாவுடைய அந்த ஞான முரளி இதுல எல்லாமே ஒரு வார்த்தையும் ரத்தனம் மாதிரி. அது நம்ம மதிப்பு வாய்ந்த வாழ்க்கைக்காக தான் இது பாபாட்ட நமக்கு கிடைக்குது. இதை காலையிலயும் மாலையிலயும் இதுதான் ஓடணும் புத்தியிலன்றாரு. ஆனா மாயா வேற விஷயங்கள் நம்ம புத்தியில கொண்டு விடும். எனவே ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் இப்போது முக்தி தாமத்திற்கான வழியை சொல்லும் ஆன்மீக வழிகாட்டிகள்கிட்ட பாபா சொல்றாரு. இது உண்மையான அமரபுரிக்கு செல்வதற்கான அமர கதையாகும்ட்டு பாபா சொல்றாரு. இதுதான் உண்மையா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமர கதை, அழிவற்ற கதை. இது அமரபுரிக்கு செல்வதற்காக தூய்மையாகி கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா அதுக்காக இப்ப தூய்மையாயிட்டு இருக்கணும். தூய்மையற்ற கீழான ஆத்மா அமரபுரிக்கு எப்படி செல்லும்ட்டு கேட்கிறார். அதாவது எல்லா தர்மத்திலுமே இருக்குது. அதாவது சொர்க்கத்துக்கு போவோம், செத்தா எங்க போவீங்க, ஹெவனுக்கு போவீங்களா ஹெல்லுக்கு போவீங்களா அப்படின்னு எல்லா தர்மத்திலயும் சொல்றாங்க. ஆனா ஆத்மா தூய்மையானதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்துக்கு போனோம்னா சில தகுதிகள்லாம் இருக்கு, அது எல்லாமே தானே அவங்களே சொல்லுவாங்க. ஒவ்வொரு தர்மத்திலயுமே சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்துக்கு போக தகுதியா இல்ல நரகத்துல விழுந்துட்டேனா அப்படின்ட்டு காமெடிக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கு போறதுக்கு தகுதி இருக்கணும். ஏன்னா தூய்மை இல்லாம இருக்கக்கூடாது. தூய்மையற்ற ஆத்மா சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்றார். மனிதர்கள் அமர்நாத் யாத்திரை செல்கிறார்கள், சொர்க்கத்தையும் அமர்நாத் உரி என்று சொல்லலாம்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அமர்நாத்துக்கு போறாங்கல்ல, அந்த குகையை பெரிய அந்த பனிலிங்கத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, அந்த சொர்க்கத்தை கூட அமர்நாத்தபுரி, அதாவது சிவனுடைய சொர்க்கம். அது அமர்நாத்னா சிவன் தான், அவருடைய புரி, அது சிவபுரி. அது அதனால சொர்க்கத்தை கூட அமர்நாத்புரின்னு சொல்லலாம். அமர்நாத் தனியாகவா இருக்கிறாரு? ஆத்மாக்களாகி நீங்கள் அனைவரும் அமரபுரிக்கு செல்கிறீர்கள்ன்றாரு. அவர் தனியாலாம் இருக்க மாட்டார்ல, நம்ம பரந்தாமத்துக்கு கூட நம்ம பாபா எல்லாரும் இணைஞ்சுதான் இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறோம். அது ஆத்மாக்களின் அமரபுரி பரந்தாமம். பிறகு அமரபுரிக்கு சரீரத்தோடு வருகிறீர்கள்ன்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே இங்க உடலை விட்டு பரந்தாமம் போறோம், பரந்தாமத்துல இருந்து சொர்க்கத்துக்கு சரீரத்துல அவதரிக்கிறோம். அங்கே அழைத்து செல்வது யாருன்னா கடவுள் தான். கடவுள் தான் நம்மளை இங்க இருந்து கூட்டு போய் நரகத்துல இருந்து கூட்டு போய் சொர்க்கத்துக்கு விடுறாரு. பரம்பிதா பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கின்றார். அதை அமரபுரி என்று சொல்ல முடியும். ஆனால் சரியான பெயர் சாந்தி தாமமாகும்ட்டு பாபா சொல்றாரு. அங்கே அனைவரும் செல்லத்தான் வேண்டும். ஆனா ஒரு காலகட்டம் வரும், அது கடைசியில மகா காளேஸ்வரர் மாதிரி எல்லாரையும் கொசு கூட்டம் மாதிரி அழைச்சிட்டு போயிறாரு. வேற ஆத்மா மட்டும், உடம்புலாம் இங்க அழிஞ்சிரும், ஆத்மா எல்லாரையும் கூட்டு போவார் பரந்தாமத்துக்குன்றாரு. நாடகத்தின் விதி ஒருபோதும் மாறாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது நல்ல விதத்தில் புத்தியில் இப்ப தாரணை செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு.
முதலில் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம நான் இந்த உடல் அல்ல, உடல் எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா பரந்தாமத்துல இருந்து இங்க நடிச்சிட்டு இருக்கிறேன்றத புத்தியில புரிஞ்சுக்கோங்க. பரம்பிதா பரமாத்மாவும் ஆத்மா தான். அவரும் நம்மள மாதிரி, அவர் நம்மளுடைய அப்பா தான். நம்ம புள்ளியா இருக்கோம், அவரும் புள்ளியா தான் இருக்காரு. அவர் பரம்பிதா பரமாத்மா என்று மட்டுமே சொல்லப்படுகிறார். அவர் நமக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும். அவர் தான் ஞான கடலா இருக்கிறாரு, தூய்மையின் கடலாகவும் ஆவார். இப்போது குழந்தைகளை தூய்மையாக்குவதற்காக என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிறவிக்குமான பாவம் அழிஞ்சு போயிடும்ட்டு ஸ்ரீமத் கொடுக்கிறார். பாபா சொல்றாரு, நம்ம இந்த அரைக்கால்பமா மனுஷ வழியில நடந்தோம். அதாவது யார் கூட, நீங்க உங்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்றான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம யார் கூட இருந்தோமோ அவங்கள மாதிரியே மாறிட்டோம். அப்ப மனுஷங்க கூட இருந்து மனுஷங்க மாதிரியே தவறுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சு. இப்ப பாபா என்ன சொல்றாரு, என் கூட இரு, என்ன நினைக்க நினைக்க என்ன மாதிரி மாறிடுவேன்னு சொல்றாரு. அதனால நீங்க என்ன நினைச்சா போதும், பிறவிக்கான பாவம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். நினைவேதான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. பாபாவை நினைக்கிறது தான் யோகா. நீங்கள் குழந்தைகள் அல்லவா, நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம் தான் படகு கரை சேரும்ன்றாரு. நான் பாபாவை நினைக்கணும். அதாவது உலகாய விஷயங்கள்ல 63 ஜென்மமா 2500 வருஷமா உலகாய விஷயங்களை தான் நினைச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதாவது மனுஷங்களை பார்த்தோம், வீடை பார்த்தோம், அது இதுன்ட்டு எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ பாபாவை நினைக்க சொல்றாரு. புள்ளின்னு நினைச்சு புள்ளிய நினைக்க சொல்றாரு. அதாவது உண்மையிலே நான் ஆத்துமா மேல இருந்து வந்திருக்கிறேன், என்னோட அப்பா பரம்பிதா பரமாத்மா அப்படி நினைக்கும் போது படகு கரை சேர்ந்துரும். இந்த விஷ நகரத்துல இருந்து நீங்கள் சிவ நகரத்திற்கு செல்வீர்கள், பிறகு விஷ்ணுபுரிக்கு வருவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பரந்தாமம் போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்துருவோன்றாரு. நாம் அங்க செல்வதற்காக தான் இப்ப படிக்கிறோம். இப்ப நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா சொர்க்கத்துக்கு போகிறது தான் படிக்கிறோம். இந்த உலகத்திற்காக அல்ல. திரும்ப இங்கே பிறக்கிறதுக்காக நம்ம படிக்கல. இங்க யார் ராஜாக்களாக ஆகிறாங்களோ அவர்கள் செல்வத்தை தானம் செய்வதன் மூலம் அவ்வாறு ஆகிறாங்கன்றார். இப்போ ஒருத்தவங்க யாராவது ராஜாவா பிறக்குறாங்க, நல்லா வசதியான வீட்டுல ராஜாவா ஆகிறாங்கன்னா அவங்க போன ஜென்மத்துல நல்லா தானம் பண்ணியிருப்பாங்க, செல்வத்தெல்லாம் தானம் பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் ராஜா ஆகிறாங்கன்றார். கர்மாவினுடைய பலன் அனுபவிக்கிறாங்க. நிறைய பேர் ஏழைகளை பராமரிக்கிறார்கள், சிலர் மருத்துவமனைகள் கட்டுறாங்க, சிலர் தர்மசாலைகளை கட்டுறாங்க, சிலர் செல்வத்தை தானம் செய்யறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா பண்றாங்க இல்லையா. சிந்து மாகாணத்துல மூல்சந்தன் ஒருத்தர் இருந்தாரு. ஏழைகளை தேடி போய் தானம் பண்ணாராம், ஏழைகளை அதிகம் பாதுகாத்தாராம். இப்படி நிறைய தானம் செய்பவர்கள் கூட இருக்கிறாங்க உலகத்துலன்ட்டு பாபா சொல்றாரு. அதிகாலையில இருந்து உணவை ஏழைகளுக்கு தானம் செய்கிறாங்க, இன்றைக்கு நிறைய ஏமாற்றுகிறார்கள்ன்றாரு. ஒரு காலத்துல எல்லாரும் உண்மையா செஞ்சாங்க, ஆனா இப்போ நிறைய பேர் ஏமாத்துறாங்க. பாத்திரம் இருந்து தானம் செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம போயிட்டு ஏழைங்க தானே பாவம்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், ஆனா அவங்க நம்மளே ஏமாத்துறாங்க நிறைய பேர்னு சொல்றாரு. அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு தவறான வழியில செலவு பண்ணுவாங்க, குடிப்பாங்க, இல்ல மற்ற ஏதாவது தவறு பண்ணுவாங்க. அதனால பாத்திரம் இருந்து தானம் பிச்சை போடுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த புத்தி இல்லை. வெளியில் யார் பிச்சை எடுக்க அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பது ஒன்றும் தானம் அல்லன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்களுக்கு இதுதான் தொழிலாகும். இப்பெல்லாம் பிச்சைக்காரங்களுக்கு அதுவே தொழில். அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க, பிச்சை எடுத்தே நிறைய காசு சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களோட தொழில் தான் அது, அவங்க உண்மையிலே பிச்சைக்காரங்க இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாமே பிசினஸ் ஆகி போயிடுச்சு. பிச்சை எடுக்கிறது கூட பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏழைகளுக்கு தானம் அளிப்பவர்கள் நல்ல பதவி அடைகிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டுகள் ஆவீர்கள். ஆனா நம்ம இப்ப தானம் கொடுக்குறோம்னா என்ன, உயிர் தானம் கொடுக்கணும். அந்த ஞானத்தை தானம் பண்ணி ஞானத்தை புரிய வைக்கிறது மூலமா அவங்களுக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீக வழிகாட்டியா இப்ப ஆகிறீங்க. நீங்கள் கண்காட்சி அல்லது அருங்காட்சியகம் மியூசியம் திறக்கிறீங்க என்றால் சொர்க்கத்திற்கு வழிகாட்டிகள் அல்லது புதிய உலக ராஜ்யத்தின் வழிகாட்டிகள் என்ற பெயரை எழுதுங்கன்றாரு. ஆனால் மனிதர்கள் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது முட்கள் நிறைந்த காடு, சொர்க்கம் மலர்கள் நிறைந்த தோட்டம், ஆனா இங்க முட்கள் நிறைந்த காடு. அங்கே தேவதைகள் இருக்கிறாங்க, சொர்க்கத்துல தேவதைகள் இருக்கிறாங்க. நாம் பாபாவை நினைவு செஞ்சு பிறகுகளுக்கும் தூய்மையாக ஆகிறோம் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவை நினைக்க நினைக்க அப்படியே போதை ஏறுது நமக்கு. நம்ம தூய்மையாகல 21 பிறகு ஆஸ்தி அடையணும். எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக சொர்க்க ஸ்தாபனை ஆகத்தான் போகிறது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு சென்டர்லயோ ஆரம்ப காலத்துல இருந்து பிரம்மா பாபா இருந்து அவர் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கும் போதே, முரளியை வாசிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய பிரச்சனைகள், இப்பயுமே நிறைய தூய்மைக்கான விஷயத்துல பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு சென்டர்லயும் அங்க இருக்கு. போக போகவும் மாயாவோட புயல் வீசதான் செய்யும். இருந்தாலும் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகத்தான் போகுதுன்ட்டு நமக்கு தெரியுன்றாரு. புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் நடக்கத்தான் வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இது உருவாக்கப்பட்ட நாடகம், இது அனாதி அழிவற்ற நாடகம், இதுக்கு அழிவே கிடையாது, எண்டே கிடையாது, இது சந்தேகத்திற்கான விஷயமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. கொஞ்சம் கூட சந்தேகம் யாருக்கு வரக்கூடாது. இந்த ஞானம் கரெக்டு தானா, இது கடவுளே தான் சொல்றாரா,
இது உலகம் அழியுமா, சொர்க்கம் வருமா அப்படிலாம் சந்தேகமே தேவையில்லைன்றாரு. அனைவரும் பதித பாவனர் என்று சொல்றாங்க. ஆங்கிலத்தில் கூட வந்து துக்கத்திலிருந்து விடுவீங்க, லிபரேட்டரேன்னு கூப்பிடுறாங்க. விடுவிப்பவரே அப்படின்னு கடவுளை கூப்பிடுறாங்க என்று சொல்கிறார்கள். துக்கமே ஒரு 5 விகாரத்தினால தான் ஏற்படுது. இப்ப நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாது. எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், எதுக்கு இந்த கடைசி பிரிவுல இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட செயல் தான், நம்மளுடைய கர்மா தான். அந்த கர்மா வந்து விகர்மமானதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். நம்ம வந்து அக்கர்மமா இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. எப்ப அந்த 5 விகாரத்துக்கு வசப்பட்டு நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சோமோ உடல் உணர்வுல பண்ண வேலை எல்லாமே நமக்கு பிரச்சனையாயிடுச்சு. அதனாலதான் பாபா ஆத்ம உணர்வுல இருங்க, என்ன நினைங்க. தேக உணர்வுல வந்துட்டீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க, 100 மடங்கு தண்டனை ஆயிடும். அதனால தேக உணர்வுல வராதீங்க, இந்த உடல்னே நினைச்சுக்காதீங்க, ஆத்மாவா பாருங்க எல்லாரையும். எல்லார்ட்டையும் அன்பு, ஆன்மீக அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அது அந்த துக்கத்துக்கு காரணமே 5 விகாரம் தான்றாரு. அந்த உலகமே நிர்விகார உலகம். சொர்க்கலோகம் அப்படி கிடையாது. அங்க யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. விகாரமே அவங்களுக்கு தெரியாது. காமம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. கோபம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. கோபப்படுறது, பற்று வைக்கிறது, ஆசை வைக்கிறது, ஆசைன்னா என்னன்னு தெரியாம இருப்பாங்க. அதாவது அவங்க என்ன கிடைக்குதோ அதை வாங்கி போட்டுக்குவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க, அது மேல ஆசையை வைக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, அப்படியே 1 வாங்கினா 2 வாங்கினா 3 வாங்கினா பீரோல எடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் நிறைய இன்னும் சேர்க்கணும்னு ஆசை. வீடு கட்டணும், பங்களா கட்டணும், கார் வாங்கணும். அந்த மாதிரி எல்லாம் சொர்க்கத்துல யாரும் ஆசையே பட மாட்டாங்க. அடுத்தவங்க வச்சிருக்காங்க நம்மளும் வச்சிருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசைன்னா என்னன்னே தெரியாது. எப்போது குழந்தைகளாகிய நீங்க சொர்க்கத்துக்கு போகணும். மனிதர்கள் சொர்க்கம் மேலே இருக்கிறது என்று நினைக்கிறாங்கன்றார் பாபா. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, வானத்துலதான் சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மேலே முக்தி தாமம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. மேல வந்து சொர்க்கம் இல்ல, மேல ஒண்ணுமே கிடையாது. பூமியில தான் வாழ தகுதியான இடம், மற்ற இடம் எதுவுமே வாழ தகுதியான இடம் கிடையாது. வானத்துல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வானத்துல வந்து அப்படியே இந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலே தெரியும். அந்த பூமியே வந்து சுத்திட்டு இருக்குது. சூரியனை சுத்தி இந்த 9 கிரகங்களும் சுத்திட்டு இருக்குது. அப்புறம் எங்க வானம் இருக்குதோ அதுல வந்து அந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா பூமியில தான் வாழ தகுதியா இருக்கு. எல்லா ஜீவராசிகளும் வாழ தகுதியான இடம் பூமி தான். வானத்துல எல்லாம் யாராலையும் வாழ முடியாது. அங்க வந்து எந்த சுற்றும், அதாவது இந்த நாராயணன் எல்லாம் படுத்துட்டு இருக்காரு, லட்சுமி காலமிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொர்க்கம் எல்லாம் அங்க கிடையாது. ஆனா நிறைய அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கன்றாரு. ஆனா பாபா சொல்றாரு, உண்மையில ஆத்மாக்களின் உலகம் முக்தி தாமம் தான் இருக்குது. அது ரொம்ப தூரத்துல இருக்குது, பூமிக்கு பக்கத்துலலாம் இல்ல. சூட்சும உலகத்தை தாண்டி முக்தி தாமம் இருக்கு. அங்க வெறும் ஆத்மாக்கள் தான் வசிக்கிறாங்க. புள்ளியா நம்ம தான் ஆத்மா அங்க இருந்தோம். அதுதான் நம்முடைய வீடு. வீடு பேருன்னு சொல்லுவாங்களே, அது நம்ம வீடு. ஜீவன் முக்திக்கு இங்கதான் வர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா என்னதான் நம்ம முக்தி அடைஞ்சாலும் திரும்ப இந்த டிராமா நடிக்க நம்ம வந்துதான் ஆகணும். சொர்க்கத்துல வந்து உடல்ல இருந்துட்டே முக்தி அடைஞ்ச நிலையில நம்ம வாழணும். இதை பாபா உங்களுக்கு இப்ப புரிய வைக்கிறாரு. இதை நல்ல விதத்துல தாரணை செஞ்சு ஞானத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். வேற எந்த மாயாவுடைய விஷயங்கள்லாம் சிந்தனை பண்ணாதீங்க. மாணவர்களும் வீட்டில் இந்த சிந்தனையை செய்யறாங்க. இந்த கேள்வித்தாளை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று இதை செய்ய வேண்டும். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய நன்மைக்காக ஆத்மாவை சதப்பிரதானமாக மாற்ற வேண்டும். இப்ப வெளியில ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இந்த கேள்வித்தாள இந்த இந்த ஆன்சர் எழுதணும், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் எழுதணும், அதை தானே படிப்பை தானே படிக்கிறாங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே. நீங்களும் அந்த மாதிரி பாபாவுடைய விஷயங்களே சிந்தனை பண்ணணும், ஞானத்தையே சிந்தனை பண்ணணும். சதோ பிரதானமாக ஆத்மாவை மாத்தணும்ன்றாரு. தூய்மையாக ஆகி முக்தி தாமத்துக்கு போகணும் மற்றும் ஞானத்தின் மூலம் தேவதையாக நீங்க ஆகறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைச்சு நினைச்சு தூய்மையாகி பரந்தாம போயிடுவோம். அப்புறம் இந்த ஞானம் கிடைக்கிறதுனால நம்ம சொர்க்கத்துக்கு போறோம், தேவதையா ஆகிறோம். நான் மனிதர்ல இருந்து வக்கீலாக ஆகின்றேன் என்ற ஆத்மா சொல்லுது அல்லவா. ஆத்மா என்ன சொல்லுது, நான் வந்து சாதாரண மனுஷன் தான். அவரு லாயராயிட்டு லாயர் படிக்கிறாரு. லாயருக்கு படிக்கும் போது வக்கீல் ஆயிடுறாரு இல்லையா. அந்த மாதிரி சட்ட படிப்பு படிச்ச உடனே அவர் வக்கீல் ஆயிடுறாரு. அதனால ஆத்மா தான் சொல்லுது நான் வந்து வக்கீல் ஆகிறேன்ட்டு. அதே மாதிரி நம்மளும் நான் ஆத்மா மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறேன்னு நம்மளும் சொல்றோம், அவ்வளவுதான். அவங்க வக்கீல்ன்றாங்க, நம்ம தேவதைன்றோம். அந்த படிப்பை படிச்சு நம்ம மாறுறோம். ஆத்மா மனிதன்ல இருந்து கவர்னராக ஆகின்றேன். ஆத்மா சரீரத்தோடு இருக்குது. சரீரம் அழிந்து விட்டால் பிறகு புதிதாக படிக்க வேண்டியிருக்குது. ஆனா அந்த உடம்புல இருக்கிறவருக்கு தான் அவங்க வக்கீல், அந்த உடம்புல இருக்கிறவருக்கு தான் டாக்டர். ஆனா இறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், வேற உடல் எடுத்துடுறாங்க இல்லையா, புதுசா திரும்ப படிக்கணும். ஆத்மா தான் உலகத்துக்கு எஜமானனாக ஆவதற்கு முயற்சி செய்துன்றாரு பாபா சொல்றாரு. நான் ஆத்மா என்பதை உறுதியாக நினைவில் வச்சுக்கோங்க, நம்ம இந்த உடலே கிடையாது. தேவதைகளுக்கு இப்படி சொல்ல வேண்டியதில்லை. தேவதைகள் அவங்க ஆத்ம உணர்வுல தான் இருப்பாங்க. இப்ப நம்ம பாபா நம்மள ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வராரு. அது இந்த முரளி படிக்க படிக்க படிக்கதான் அந்த ஆத்ம உணர்வே வரும். பாபா நினைக்கிறோம், அது ஒரு பக்கம் தூய்மையாகிறோம்,
ஆனா முரளியில நம்ம 5 ஸ்வரூபம் சுத்த வைக்கிறாரு, நம்மள ஞாபகப்படுத்துறாரு. அப்ப வந்து நம்ம ஆத்ம உணர்வுக்கு வந்துடும். அதனால நம்ம தேவதையா அந்த சொர்க்கத்துல வாழும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆத்ம உணர்வு இருக்கும் எல்லாருக்குமே. தேவதைகள் நான் ஆத்மா நான் ஆத்மாலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே அது தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சிருப்பாங்க. நினைவு செய்ய வேண்டியதே இல்லை, ஏனென்றால் அவர்கள் தூய்மையானவர்கள். தேவதைகள் கடவுளை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மான்ட்டு தன்னை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஆத்மா உணர்வுல தான் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே தூய்மையா தான் இருப்பாங்க. பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க முந்தைய பிறவியின் பலனை, புருஷார்த்தத்தினுடைய பலனை அனுபவிக்கிறாங்க. தூய்மையற்றவர்களாக என்ன தந்தையை நினைவு செய்வதற்கு. தேவதைகள் என்ன தூய்மை இல்லாமலா கிடக்குறாங்க பாபாவை நினைக்கிறதுக்கு? தேவதைகள்னா ஹையஸ்ட் ஸ்டேஜ் இல்ல. லட்சுமி நாராயணன் அவங்க அப்படியே 16 கலை சம்பூர்ணமான ஆத்மா. அப்ப தூய்மை ஆயிட்டாங்க. தூய்மையாகி அங்க நடிக்கும்போது அவங்க தூய்மை ஏன் கடவுளை நினைக்கணும்? அவங்களே பாப்சமான்னு இருக்கும்போது அவங்க கடவுளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எல்லாமே நமக்கு இருக்குது. நம்ம வந்து கெட்டவங்களா இல்லை நல்லவங்களா மாறிட்டோம். எல்லாமே நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கடவுளை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அந்த மாதிரி தூய்மையற்றவங்களா என்ன அவங்க நினைக்கிறதுக்குன்னு சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீங்க, ஆகினால்தான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்ப நம்ம ஏன் கடவுளை கூப்பிடுறோம்? நம்ம துக்கத்துல இருக்கிறோம், பாவத்தின் கணக்கு வழக்க அனுபவிக்கிறோம். நம்ம பாவ கரை நம்ம ஆத்மால படிஞ்சிருக்குது. தூய்மையற்றவங்களா ஆயிட்டோம். அந்த 5 விகாரத்துக்கு வசப்பட்டு காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் ஆத்மால படிஞ்சிருக்குது. அதனாலதான் பாபா நினைக்க வேண்டியதா இருக்குன்றாரு. தேவதைகளுக்கு ஆத்மால பாவம் கரைகளே இருக்காது. அதனால அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நாடகம் அல்லவான்றாரு. ஒரு நாள் கூட ஒரே மாதிரி இருக்காது. முழு நாளின் நடிப்பு வினாடிக்கு வினாடி மாறிட்டே இருக்கு. நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நடந்த மாதிரி நாளைக்கு இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. படம் பிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்றார் பாபா. இது கல்பம் இப்படிதான் நடக்குது. இந்த டிராமா ஷூட் எடுத்து விடப்பட்ட மாதிரி இந்த டிராமா நடந்துட்டே இருக்கு. எனவே தந்தை குழந்தைகளுக்கு புரிய வச்சுட்டே இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் அடைஞ்சு போகாதீங்க. இப்ப ஏதாவது வாழ்க்கையில நடக்குது, கவலைப்படாதீங்க, மனசு உடைஞ்சு போயிடாதீங்கன்றார். இதெல்லாம் டிராமா அப்படின்றாரு. இவை ஞானத்தின் விஷயங்களாகுன்றாரு. தங்களுடைய தொழில் போன்றவற்றையும் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன தொழில் கொடுத்துருக்காங்களோ அதை செய்யுங்க. ஆனால் எதிர்கால உயர்ந்த பதவி அடைவதற்கு முழுமையாக முயற்சி செய்யுங்கள். நீங்க வேலைக்கு போங்க, பிஸ்னஸ்க்கு போங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப்பை லீட் பண்ணோம், நம்ம அதுக்கெல்லாம் போய்தான் ஆகணும். போனாலும் நீங்க வந்து பாபா நம்ம கொடுக்குற ஞானத்தை படிச்சு எதிர்கால உயர்ந்த பதவி லட்சுமி நாராயண் ஆகிற பதவிக்கு முயற்சி செய்யுங்க. குடும்ப விவகாரங்களும் இருக்கணும். குமாரிகள் குடும்பத்தில் செல்லவே இல்லை. இப்போ பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கல்யாணமே ஆகலைன்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே கிடையாது. யாருக்கு குழந்தை குட்டிகள் இருக்கின்றனவோ அவர்களே தான் குடும்பஸ்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் இருக்கோ அவங்க தான் குடும்பஸ்தர்கள். பாபா அதர் குமாரி மற்றும் குமாரி அனைவருக்குமே படிப்புகிறார். பாபா குமாரினா வெறும் பிரதர் சிஸ்டர்ஸ் மட்டும் படிக்கிறது இல்லை, இந்த உலகமே படிக்கிற படிப்பு. கடவுள் வந்து யாரையும் விடலை, முழு உலகத்தையும் படிக்க வைக்கிறார். அதர் குமாரிகள் கல்யாணமானவங்களும் படிக்கிறாங்க, வயசானவங்களும் படிக்கிறாங்க, சின்ன குழந்தையும் படிக்குது, சின்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் படிக்கிறாங்க. அதர் குமாரின் அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்கலாம். அதர் குமாரினா கல்யாணமானவங்க, பிரம்ம குமாரி ஆனவங்க தான் அதர் குமாரி. பாதி சரீரம் இருக்கிறதா என்ன? குமாரி தூய்மையாக இருக்கிறார் மற்றும் அதர் குமாரி அப்பவித்திரமாகி பிறகு தூய்மையாக ஆகிறார் என்று சொல்லப்படுகிறது. குமாரி வந்து கல்யாணம் ஆகாம தூய்மையா இருக்கிறாங்க. அதர் குமாரி தூய்மையற்றவங்களா கல்யாணமானதுனால தூய்மையற்றவங்களா ஆகிட்டு திரும்ப இப்ப தூய்மையா ஆகுறாங்க, பிகே ஆகி தூய்மை ஆகுறாங்கன்ட்டு சொல்லப்படுது. உங்களுடைய நினைவு சின்னம் கூட இருக்குது. அதாவது மதுபன்ல அதர் குமாரியோட கோயில்லாம் இருக்குது. அதாவது பாபாவுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? போன கல்பத்திலையும் வந்து பாபாவுக்கு வந்து பாபா ஞானத்தை புரிஞ்சிட்டு மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாபாவுடைய அதாவது தூதுவரா இறை தூதுவரா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நினைவு சின்னம் இருக்குது. அது யாரா இருந்தாலும் சரி, சின்ன அளவுல அணில் சேவை பண்ணியிருந்தா கூட பாபா அவங்களுக்கு கோயில் கொடுத்துருவாரு. தந்தை தான் குழந்தைகளாகி உங்களுக்கு இப்ப புரிய வைக்கிறாரு. பாபா உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கின்றார். இறைவனே வந்து இறங்கி வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு, ஆசிரியரா வந்திருக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாம் மூலவதனத்தையும் தெரிஞ்சிருக்கிறோம். பிறகு சூரிய வம்சிகள், பிறகு சந்திரவம்சிகள். நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம இப்ப செத்தா எங்க போவோம்? பரந்தாமத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் நம்ம எங்க வருவோம்? சொர்க்கத்துல சூரிய வம்சியா பிறப்போம். அப்புறம் சந்திரவம்சி எப்படி ராஜ்யம் செய்யறாங்க, சத்திரியர்களின் அடையாளமாக ஏன் வில் அம்பே கொடுத்திருக்கிறாங்க என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அதாவது சந்திரவம்சம்ன்றது சூரிய வம்சம்ன்றது லட்சுமி நாராயண ராஜ்யம், சந்திர வம்சம்ன்றது ராமர் சீதை ராஜ்யம். சந்திர வம்சம் ஏன் போறாங்கன்னா அவங்க சத்திரியர்கள், சூரிய வம்சத்துல தேவதைகள். அவங்க வந்து பாஸ் ஆயிட்டவங்க, பாஸ் தானரானவங்க,
மாயாவை ஜெயிச்சவங்க தேவதைகளா ஆகுறாங்க. மாயாவை ஜெயிக்காம போராடி போராடி ஜெயிச்சவங்க வில்லம்போட காமிச்சிருக்காங்க. அதனாலதான் ராமருக்கு வில்லம்போட காமிச்சிருக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் மாயாவோட போராடி போராடி ஜெயிச்சிரு பாஸ் ஆயிருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வில்லம்ப காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவங்க திரேதாயுகம் போயிடுறாங்க. சண்டை போன்றவற்றின் விஷயம்லாம் இங்க கிடையாது, அசுரர்களின் விஷயமும் இங்க கிடையாது, திருட்டின் விஷயமும் நிரூபணம் ஆவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த சீதையை கடத்திட்டு போனாரு இந்த மாதிரி கதையெல்லாம் காமிச்சிருக்காங்களா, அதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஆத்மா தான் சீதை, ஆத்மா சீதை தான் வந்து ராவணன் வசமாயிடுச்சு. ராவணன்றது 10 தலைன்றது 5 விகாரம் ஆணுக்கு 5 விகாரம் பெண்ணுக்கு. நம்ம எல்லாருமே துவாபர யுகத்துல இருந்து நம்ம என்ன என்ன ஆயிட்டோம்னா காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துக்கு வசமாயிட்டோம். வசமானதுன்னா அதுதான் அந்த ராவணன் வந்து நம்மளை கடத்திடுச்சு. ஆத்மா என்ற சீதைய ராவணன் மாயா ராவணன் கடத்திடுச்சு. அததான் அவங்க ராமாயணத்துல கதையா எழுதிட்டாங்க. சீதையை கடத்தி செல்லும் ராவணன் யாரும் இல்ல அப்படின்ற 10 தலையோட யாரும் இது வரைக்கும் உலகத்துல நம்ம பார்த்திருக்கோமா? பார்க்கல. இதெல்லாம் கதை. பக்தியில ஃபுல்லாவே இந்த தாமரை மேல உட்கார்ந்து இருக்கிறது, 4 தலையோட இருக்கிறது, மண்டை ஓட்டு மாலையோட நாக்க தொங்க போட்டு இருக்கிறது, இது எதுவுமே உண்மையா யாருமே கிடையாது. காளியோ இல்ல விநாயகர், அதாவது அந்த யானை முகத்தோட ஒருத்தர் இருக்கிறது, இதெல்லாம் யாருமே கிடையாது, எல்லாமே கதைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நாம் சொர்க்கத்தின் முக்தி ஜீவன் முக்தியின் வழிகாட்டிகள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்கள் உலகாயுத வழிகாட்டிகள். அவங்க வந்து இந்த காசிக்கு எப்படி போனோம், ராமேஸ்வரத்துக்கு எப்படி போனோம், தஞ்சாவூருக்கு வாங்க காட்டுறேன் அப்படின்ட்டு அதை சுத்தி காட்டுவாங்க. நம்ம போயிட்டு பரிணாமத்தை சுத்தி காட்டணும், சொர்க்கத்தை சுத்தி காட்டணும், பாபாவை பத்தி தெரிய வைக்கணும். இதுதான் நம்ம ஆன்மீக வழிகாட்டிகள்ன்றாரு. அவர்கள் கலியுக பிராமணர்கள் ஆவார்கள். புருஷோத்தமர்களாக ஆவதற்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. பாபா அநேக விதமாக நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப இருந்தாலும் தேக அபிமானம் வர்றதுனால மறந்துடுறீங்கன்றாரு. பாபா முரளியில அவ்வளவு விஷயத்த புரிய வைக்கிறாரு. நம்ம ஆனா என்ன பண்றோம், அந்த உலகாயுத விஷயங்கள்ல போகும்போது தேக அபிமானத்துல வரும்போது இந்த முரளி பாயிண்ட்ஸே மறந்து போயிடும்ன்றாரு. ஏன்னா புரிய வைக்கணும் இல்லையா, புரிய வைக்கிறதுக்கு இந்த மாயா நம்மள விடாது. நான் ஆத்மா பாபாவின் குழந்தை என்ற போதையே உங்களுக்கு இல்லை அப்படின்றாரு. அப்படியே சாதாரணமா பழையபடியே கலியுக வாழ்க்கையில எப்படி நீங்க வாழ்ந்தீங்களோ அத மாதிரியே வாழறீங்க. அடிக்கடி மறந்து போயிடுது நான் ஆத்மா கடவுளோட குழந்தைன்ற போதையே உங்களுக்கு இல்லை. எந்த அளவுக்கு நினைவு செய்து கொண்டே இருப்பீங்களோ அந்த அளவுக்கு தேக அபிமானம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும்ன்றாரு. தங்களை பாதுகாத்து கொண்டே இருங்கள். இப்ப ரொம்ப பிரச்சனை எல்லாம் வரும். மாயா வந்து அதாவது அணைய போறிய தீபம் பிரகாசமா எரியுன்ற மாதிரி மாயா வந்து அதோட ஃபுல் ஆட்டத்தையும் காமிச்சிட்டு தான் போகும். நம்மள பயமுறுத்தி பார்க்கும். ஆனா நம்ம பயப்படவே கூடாது. அத நம்ம பாபா நினைக்க நினைக்க இந்த தேகாயமானம் போகும். எதனால நம்ம பயப்படுறோம்னா நம்ம இந்த தேகம்னு நினைச்சுக்கணும். இந்த தேகத்துக்கு எதோ ஆயிடுமோ, இந்த நம்ம தேகத்தை சார்ந்த உறவினர்களுக்கு எதோ ஆயிடுமோ, இந்த மாதிரி நிறைய சும்மா இந்த மாயா வந்து நம்மளை பயமுறுத்தும். இந்த பற்றுல வச்சு செய்யும், கோபப்பட வைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாயா நம்மளை ஜெயிக்க முற்படும். ஆனா நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மல்யுத்தம் பண்ணும் மாயா. இப்ப குத்து சண்டையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்கிறாருன்னா இன்னொருத்தர் நல்லா அடிப்பாரு, இன்னொருத்தரும் இன்னும் நல்லா அடிப்பாரு. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பலவானா ஆகிறோமோ நம்மள எதிராளி நல்லா போட்டு அடிப்பாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு சக்திசாலி ஆகி பாபா நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ மாயா உங்களை பயங்கரமா குத்து விடும். உங்களை வந்து ரொம்ப வந்து சோதனை தாளை கொண்டு வந்து சோதனை பண்ணி பார்க்கும். எந்த அளவுக்கு நீங்க பலசாலியா இருக்கிறீங்க. எல்லா டெஸ்ட் பேப்பரையும் கொண்டு வரும். 8 டெஸ்ட் பேப்பர் மொத்தம் இருக்குது பிகே ஆனவங்களுக்கு. மனுஷங்களா ஃபர்ஸ்ட் வந்து லௌகிக டெஸ்ட் பேப்பர், அடுத்து அலௌகிக டெஸ்ட் பேப்பர். வீட்டுல பிரச்சனை, இந்த பிறந்த நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த லௌகிக உறவினர்கள்ட்ட பிரச்சனை. ரெண்டாவது பிகேஸ் சென்டருக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை, அந்த டெஸ்ட் பேப்பர் இது. அப்புறம் உடலுக்கான டெஸ்ட் பேப்பர். அப்புறம் இந்த ஆவிகள் இதெல்லாம் அலையுது பாருங்க, அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். அப்புறம் இந்த மனுஷங்களே மோசமானவங்களை வந்து கொலை பண்றதுக்கெல்லாம் வருவாங்க, அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். இந்த மாதிரிலாம் நிறைய 8 டெஸ்ட் பேப்பர் மொத்தம் இருக்கு. உடல்ல வர நோய் கூட ஒரு டெஸ்ட் பேப்பர். இது மாதிரி எல்லா டெஸ்ட் பேப்பர்லும் நான் இந்த உடலே இல்லை, நான் ஆத்மா, எனக்கு பயமே இல்லை அப்படின்ட்டு நம்ம இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்துலயும் பாஸ் ஆகி போயிட்டே இருப்போம். பாபா நினைவுல எனக்கு பாபா இருக்காரு, பாபா எல்லாமே என்னை பார்த்துக்குவாரு, எந்த டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு நீங்க எல்லாத்துக்கும் அசராம இருந்தீங்கன்னா தான் நீங்க பாஸ் ஆகி போக முடியும். இதுல 8 பேர் தான் வந்து பாஸ் ஆகுறாங்க, மத்தவங்கலாம் ஜஸ்ட் பாஸ் ஆகுறாங்க, சிலர் ஃபெயில் ஆயிடுறாங்க. இதுல கொஞ்சம் பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. அதனால இந்த மாதிரி 8 டெஸ்ட் பேப்பர் இருக்குது. இது எல்லாமே மாயா வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிகமா முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு மாயா குத்து சண்டை வந்து நம்மளோட புரியும். பயங்கரமா அடி கொடுக்கும்.
அதுமாரி நம்மளும் வந்து முயற்சி பண்ண அதுவும் நிறைய அடி கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பாபா சொல்கிறாரு என்னை நினைங்கன்றாரு. பாபா நினைக்க நினைக்க உங்களோட தேக அபிமானம் போயிடும். தங்களை பாதுகாத்து கொண்டே இருங்கள். இப்போ நீங்கள் எதுலேயுமே மாட்டிக்காதீங்க. ஏன்னா பிகே ஆயிட்டீங்க இல்லையா? பிகே ஆகிட்டு நீங்கள் மாயா கூட போனீங்கன்னா 100 மடங்கு தண்டனை ஆகிடும்ன்றார். நம்முடைய தேக அபிமானம் விடுபட்டதா என்று இப்போ பாருங்க. நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். பிறகு நாம் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகும்ன்ட்டு நமக்கு தெரியும்ட்டு பாபா சொல்றாரு. நம்முடையது ஹீரோயின் நடிப்பாகும். நம்ம ஆரம்பத்துலேருந்து யார் தேவதையா நடிக்கிறாங்களோ 5000 வருஷமும் நடிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோயின்னா ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்டே வந்துருவாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரினா நம்ம இந்த எல்லையற்ற சினிமாவில் நம்ம ஹீரோயின். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகிறோம் இல்லையா? உலகம் அழியிற வரைக்கும் பாபா நம்மளை வச்சிருக்க போறாரு. வச்சுதான் செய்வார் பாபா. நம்மளை கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு தான் போவோம். கடைசியாக தான் நம்ம யாருன்னே உலகத்துக்கே தெரியும். அதனால நீங்க ஹீரோயின் பார்த்து நடிக்கிறீங்கன்றாரு. ஹீரோயின் என்ற பெயர் ஒருவர் வெற்றி அடையும் போது தான் ஏற்படுகிறது. ஆனா யார் ஹீரோயின்னா உண்மையா அவங்க வெற்றி அடையும் போது தான் அவங்க ஹீரோயின். தோல்வி அடைஞ்சா ஹீரோயின் கிடையாதுன்றார். நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள், அப்போதுதான் உங்களுக்கு ஹீரோயின் என்ற பெயர் இந்த சமயத்தில் வருகிறது. இதற்கு முன்னால்லாம் கிடையாது. தோல்வி அடையக்கூடியவர்களை ஹீரோயின் என்று சொல்ல மாட்டார்கள்ன்ட்டு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும். பாபா சொன்ன மாதிரி நடந்து கடைசியில பாபாவை பிரத்யட்சம் பண்ணிட்டு நம்ம யாருன்னு சுயம் பிரத்யட்சம் ஆயிட்டு பாபா யாருன்னு அவரையும் பிரத்யட்சம் பண்றவங்க தான் ஹீரோயின். அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பயந்துக்கிட்டு நான் பிகேவா இல்லை நான் பிகேவா ஆயிடுறேன், ஐயோ என்னால் வாழ முடியல, எனக்கு வாழ தகுதியே இல்லை, இப்படியெல்லாம் பயந்துக்கிட்டு வாக்கியம் முடிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிறது அப்படின்றார் பாபா. ஃபெயில் ஆகிறவங்க தான் பேசுவாங்க. அதெல்லாம் பாஸ் ஆகிறவங்க கடைசி வரைக்கும் சமாளிச்சுட்டு பாபாவை பிரத்யட்சம் பண்ணிட்டு தான் போகணும். கடைசி சீன் வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்பிக்கைவாக இருந்துட்டு சமாளிச்சுட்டு பாபாவை பிரத்யட்சம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் ஹீரோயின். நாம் இப்போது ஹீரோயினாக ஆகின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. உங்களுடைய நடிப்பு உயர்ந்ததும் உயர்ந்ததாகன்ட்டு பாபா சொல்றாரு. சோழிக்கும் வைரத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்க வந்து என்னமோ சொல்றீங்க இப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க, இந்த வீட்டுல பாருங்க இவங்க ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே ஜாலியா இருக்கிறாங்க, நாங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். அவங்க எல்லாம் இப்ப இறங்கின ஆத்மாக்கள். அவங்க கடைசியில 5000 வருஷத்துல ஒரு 200 வருஷத்துல வந்து நடிச்சுட்டு போறவங்களா இருப்பாங்க. அதனால ஜாலியா இருப்பாங்க. அவங்க சும்மா கொசு கூட்டம் அந்த மழைக்காலத்துக்கு வருது இல்லையா? அந்த அந்த ஈசல்லாம் வரும், வந்துட்டு உடனே செத்து போயிடும். அந்த மாதிரி வரும் சாகும். அந்த மாதிரி அவங்களாம் வந்துட்டு போறவங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து நடிக்கிறவங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க தேவதைகளா இருந்து நடிச்சு இறங்கி 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 வந்து இப்ப மனுஷங்களா இருக்கீங்க, திரும்ப தேவதையாக போறீங்க. சோழிக்கும் வைரத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றாரு. அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்காதீங்க, அவங்க நல்லா இருக்காங்க நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு கடவுள் தனி போஸ்டிங் வச்சிருக்காரு, பதவி வச்சிருக்காருன்றாரு. யாரெல்லாம் பிகே ஆகிட்டு பாபா ஞானத்தை கேட்குறோமோ எல்லாருமே மதிப்பு வாய்ந்தவங்கன்னு சொல்றாரு. யார் எவ்வளவுதான் லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரராக இருந்தாலும் அனைத்து விநாசமாகிடும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நமக்கு தெரியும் இப்ப எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் எல்லாம் ஒரு இயற்கை சீற்றம் வந்தா முடிஞ்சு போச்சு, நாளைக்கே ஏழை ஆயிடுவாங்க இல்லையா? எல்லாம் நமக்கு தெரியும். ஆத்மாக்களாகிய நீங்கள் செல்வந்தர்களாக இப்ப ஆகி கொண்டே செல்கிறீர்கள். நம்ம எதையும் இங்க இருக்கிறத எடுத்துட்டு போக முடியாது, எல்லாம் வெறுங்கையோட தான் போவாங்க. ஆனா நமக்கு புத்தி ஃபுல்லா ஞான செல்வம் பாபா கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோ ஞானம் இப்ப ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. நம்ம தான் பணக்காரராயிட்டு போக போறோம். இங்க போகும்போது நம்ம எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை. ஆனா புத்தியில இந்த ஞானம் தான் நம்ம கூடவே வரும். பாபாவுடைய நினைவும் வரும், இந்த ஞானமும் நம்ம கூடவே வரும். இந்த விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும், நம்பிக்கையில் இருக்க வேண்டும். இங்கே போதை ஏறுகிறது, வெளியில் சென்றவுடன் போதை இறங்கி விடுகிறது. ஆனா முரளி படிக்கும் போது அப்படியே போதை ஏறுது. ஆனா வெளியே போனோடனே அவ்வளோ போதையும் சோடா வாட்டுற மாதிரி புஷ்ன்னு ஆயிடுது. மாயாவுடைய ராஜ்யத்துல பாபா நினைவே வரமாட்டுது. இங்குள்ள விஷயங்கள் இங்கே இருந்து விடுகிறது. சென்டருக்கு போய் ஞானம் கெட்டு சென்டர் விட்டு வெளில வந்தா எல்லாமே மறந்து போயிடுது. பாபா நமக்கு ஞான கல்வி படிப்பிச்சுட்டு இருக்கிறார் என்பதை புத்தியில் இருக்கணும் என்று பாபா சொல்றாரு. அடிக்கடி நான் இறை மாணவன், என்னுடைய ஆசிரியர் யார் தெரியுமா? கடவுளே என்னை வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. கடவுளே என்னை வந்து ஷேப் பண்ணிட்டு இருக்கிறாரு, சிலைய வடிக்கிறாரு அப்படின்னு நினைங்க. என்னை மாத்திட்டு இருக்கிறாரு. பாக்குறவங்களாம் சொல்லணும், இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்களே, இவங்களை யாரோ வழி நடத்துறாங்க, இவங்களோட ஆசிரியர் ஏதோ ஒரு உயர்ந்தவரா இருக்கணும், அதனாலதான் இப்படி இருக்கு இவங்களோட நடத்தைன்ட்டு நம்மளை பார்த்து சொல்லணும். பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளவுதான் கிளாஸ் எடுத்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, உங்க நடத்தையாலே மாறுவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த படிப்பின் மூலம் நம் மனுஷன்ல இருந்து இப்ப தேவதையாக ஆகிவிடுவோம். இது கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லைன்றாரு. நீங்க இந்த முரளி படிக்கிறீங்க இல்லையா? முரளி படிச்சா போதும், நீங்க தேவதை ஆயிடுவீங்க. வேற எந்த கஷ்டமும் பாபா நமக்கு கொடுக்கல. தொழில் போன்றவற்றில இருந்து நேரத்தை ஒதுக்கி நினைவு செய்ய முடியும். இப்போ நம்ம வேலைக்கு போறோம், இந்த அரைஜான் வயிறுக்கு சோறு போடணும் இல்லையா? அதுக்காக வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு இல்லையா?
குழந்தை குட்டி எல்லாத்தையும் காப்பாத்துனா வேலைக்கு போறீங்க, பரவாயில்ல, டைம் ஒதுக்கி பாபா நினைவுக்கு பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த ஒரு செகண்ட் பரந்தாமத்துக்கு போயிட்டு பாபா டச் பண்ணிட்டு வாங்க. பாபா நினைங்க, அவ்வளோ சக்தி கிடைக்கும். இது கூட தங்களுக்கான தொழிலாகும். விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்று பாபாவை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க லீவ் வேலைக்கு போறீங்களா, லீவ் போட்டு பாபாவை நினைவு செய்யுங்க. இவர் ஒன்றும் பொய் சொல்லவில்லை. முழு நாளையும் இப்படியே இழக்க வேண்டுமா என்ன அப்படின்ட்டு பாபா கேட்கிறாரு. முழு நாள் அப்படியே வேஸ்டா போனா என்ன, நாம் எதிர்காலத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் அல்லவா. நிறைய யுக்திகள் இருக்கின்றன. எவ்வளவு முடியுமோ நேரத்தை ஒதுக்கி பாபாவை நினைவு செய்யுங்க. யுக்தியா பண்ணுங்கன்றார். செய்யற வேலையை பொறுத்து தான். கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சாலும் யுக்தியா பாபா நினைவு செய்யுங்க, டைம் ஒதுக்குங்கன்றார். சரீர நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவர்களை செய்யுங்கள், வேணான்னு சொல்லலை. ஏன்னா உடலால தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம், மாட்டிட்டு இருக்கோம். கூட இருக்கிறவங்க எல்லாம் சரீர சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உறவினர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வேற வழியே கிடையாதுன்னும் போது உடலை கவனிச்சுக்கிறதுக்காக அதுக்கு சாப்பாடு போடுறோம், ட்ரெஸ் வாங்கணும், இதுக்காக நம்ம வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. அந்த வேலைக்கு போங்கன்றார் பாபா. போகாம இருக்க தேவையில்ல, போங்கன்றாரு. நான் உங்களுக்கு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்கான மிக நல்ல வழியை சொல்றேன், அதுக்காகவும் டைம் ஒதுக்குங்கன்ற. குழந்தைகளாக நீங்களும் கூட அனைவருக்கும் வழி சொல்லக்கூடியவர்களே. இப்ப நம்ம கூட எங்க போனாலும் சரி எல்லாருக்கும் இந்த ஞானத்தை புரிய வச்சு அவங்களையும் முரளியை படிக்க வைக்கணும். மந்திரிகள் வழி சொல்வதற்காக இருக்கிறார்கள் அல்லவா, அந்த மாதிரி நீங்களும் வழி சொல்லக்கூடியவர்கள் ஆவீர்கள்ன்றாரு. அனைவருக்கும் முக்தி, ஜெயன் முக்தி எப்படி கிடைக்கும் என்பதை இந்த பிறவியில் வழி சொல்றீங்க. இப்ப நம்ம முக்தினா என்னன்னு யாருக்குமே தெரியல, ஜீவன் முக்தினா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு பிறப்பிறப்பு வரக்கூடாது, அதாவது பிறக்கவே கூடாது, செத்துட்டா இதோட நான் திரும்ப எனக்கு வாக்கிய வேணாம் நினைக்கிறாங்க. ஆனா எதையும் விட மாட்டாங்க. இந்த பிறவில ஒரு சாப்பாட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா, அதுதான் வேணும்னுவாங்க. அப்ப சாகும் போது அதுதான் வேணும்ட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா. எதையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதில்ல, எதையுமே விடுறது இல்லை. ஆனா முக்தி மட்டும் வேணும்ட்டு பக்தியில கேக்குறாங்க எல்லாரும். ஆனா இவங்க எதையுமே விட மாட்டாங்க, பக்தியை கூட விட மாட்டாங்க. ஏதோ ஒரு சிலையை நினைச்சு வழிபடுவாங்க. இப்போ செத்தா அந்த சிலையை நினைச்சிட்டே செத்தனா அடுத்த பிறவில திரும்ப பக்தி தான் பண்ணணும் இல்லையா. அடுத்தது திரும்ப அதே கோயில்ல தான் பிறந்து திரும்ப கோயிலா தான் சுத்திட்டு இருப்போம் இல்லையா. அதாவது எதையுமே விட மாட்டாங்க. முக்தினா என்னன்னா எல்லாத்துல இருந்து முக்தி அடையணும். அதாவது நம்ம சுயம் 5 விகாரத்துல இருந்து முக்தி அடையணும். ஆசை எல்லாத்துல இருந்து முக்தி அடையணும். கடவுள் தான், அவர் ஒருத்தர் போதும், யாருமே வேணாம் அப்படின்ட்டு வாழும்போதுதான் முக்தி கிடைக்கும். மனிதர்கள் ஸ்லோகன் போன்றவர்களை உருவாக்குறாங்க, என்றால் சுவற்றில் எழுதி விடுகிறாங்க. எப்படி நீங்க தூய்மையாக இரு, யோகியாக இரு என்று எழுதுறீங்க இல்லையா ஸ்லோகன்னு. ஆனால் இப்படி எழுதுவதனால புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நமக்கு பாபாடம் ஆசி கிடைத்து கொண்டிருக்குது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நம்ம தூய்மையா இரு, யோகியா இருன்னு எதனா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றார் பாபா. இப்ப நமக்கு பாபாட்ட ஆசி கிடைச்சிட்டு இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முக்திதாமம் கூட நமக்கு ஆசி தான் அப்படின்றார். பரந்தாமத்துக்கு போகிறதே ஆசிதான்றார் பாபா. நீங்கள் என்னை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவோன் என்று சொல்றீங்க எனும்போது நானே தான் தூய்மையாவதற்கான வழி உங்களுக்கு சொல்றேன். அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு சொல்றாங்க இல்லையா, அது சும்மாவா சொன்னாங்க. அவரே அவர் வழியை சொல்ற வரைக்கும் நமக்கு வழி தெரிய போறதில்ல. வழிகாட்டியா கூட்டிட்டு போறார் பரந்தாமத்துக்கு. அவரை நினைச்சாதான் பரந்தாமத்துக்கு போக முடியும். நீங்களும் வழி சொல்பவர்களே. எதுவரை பாபா வழி சொல்லவில்லையோ, ஸ்ரீமத் கொடுக்கவில்லையோ, அதுவரை யாரும் முக்திதாமத்துக்கு போக முடியாதுன்றாரு. எல்லாம் இங்கேதான் உழறோம். பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. எல்லாமே கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில. ஆனா எப்படி விடுபடுறதுன்னு தெரியல. விடுபடுறேன்னு நினைச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணா போயிட முடியுமா, போக முடியாது, இங்கேதான் சுத்தணும். உடம்புல இருந்து தான் முக்தி கிடைக்கும். ஆனா அந்த சூட்சும உடலோட இங்கேதான் ஆவியா சுத்திட்டு இருக்கணும். எப்ப ஆத்மாவுக்கு வழி கிடைக்கும், எப்ப முக்தி கிடைக்கும்னா கடவுளே அவரே வழி சொல்லாத வரைக்கும், யாருக்கும் ஸ்ரீமத் கிடைக்காத வரைக்கும் பரந்தாமத்துக்கு போக முடியாது. எப்படி போகும்? வாழும்போதே தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரந்தாமத்துல இருக்கிற பரந்தாமன பரமாத்மா தந்தை அவரு புள்ளியா இருக்கிறார், நான் புள்ளியா இருக்கேன், நான் உடம்பே இல்லைன்ட்டு நினைக்கும் போதுதான் நம்ம பாவம் அழியுது. அப்பதான் கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா பாவம் அழிஞ்சு இந்த உடலை விட்டு அப்படியே வெண்ணெயில இருந்து முடி எடுக்கிற மாதிரி ஆத்மா பிரிஞ்சு பறந்து போகுது. இதுல யாரு நல்ல முயற்சி செய்யறாங்களோ அவங்க நல்ல பதவி அடையறாங்க. இதுதான் நடக்குது. இதை நம்ம இதுக்கான வழியை தான் நம்ம சொல்றோம் இல்லையா. கடவுளை நினைக்க நினைக்க கடவுளை நெருங்குறோம் நம்ம. இங்க இருக்கிறவங்கள நினைக்க நினைக்க இங்க இருக்கிறவங்களோட தான் வாழ்வோம் இல்லையா. இது யாருக்கும் புரிய மாட்டுது, சொன்னாலும் புரிய மாட்டுது, நமக்கே முயற்சி பண்ணவும் முடிய மாட்டுது. அந்த அளவுக்கு மாயா டார்ச்சர் பண்ணுது. ஸ்ரீ என்றால் உயர்ந்த வழி, சிவபாபாவனுடையதே ஆகுன்றாரு. கடவுளுடைய வழி, அவன் வழி தனி வழின்னு சொல்லுவாங்க. அவருடையது உயர்ந்த வழி, அவரது எல்லாத்த விட டிஃப்ரெண்டா இருக்கும். மனிதர்களோட வழி படுகுழியில தள்ளிடும், கடவுளோட வழி நம்மளை உயர்த்தும். கஷ்டமா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல,
இனிப்பா இருக்கும், உடம்புக்கு கெட்டதா இருக்கும். ஆனா கசப்பா இருந்தா உடம்புக்கு நல்லதுன்னாங்க. அந்த மாதிரி பாபாவுடைய வழி கசப்பா தான் இருக்கும் ஆரம்பத்துல ஃபாலோ பண்றது. ஆனா அதுதான் உங்களை தேவதையா ஆக்கும். நீங்க இங்க இருக்க உலகாயுத வழி, மனிதர்களின் வழி இனிப்பா இருக்கும். ஆனா அது உங்களை நரகவாசியா ஆக்கிரும். ஆத்மாக்களுக்கு சிவபாபாவினுடைய உயர்ந்த வழி இப்ப கிடைக்கிறது. பாவாத்மா புண்ணியாத்மா என்று சொல்லப்படுகிறது. பாவ சரீரம்ட்டு சொல்ல மாட்டாங்க. சரீரத்துல பாவம் ஒட்டுறதில்ல. ஆத்மாதான் ஆத்மாவிலதான் பாவம் வந்து ஸ்டோர் ஆகுது. நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்குள்ளார ஸ்டோர் ஆகுது. சரீரத்துல ஸ்டோர் ஆகல. சரீரம்ன்றது ஒரு டப்பா மாதிரி, அதுல நம்ம ஆத்மா இருக்கிறோம். சரீரம் வேல்யூவே இல்லாத ஒண்ணு. நம்ம ஆத்மா போயிட்டோன்னா அந்த சரீரம் வந்து அழிஞ்சு போயிடுது. அதை வந்து டெட் பாடின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. இந்த உடல்ல வந்து மரியாதையே கிடையாது நம்ம இல்லாத போது. நம்ம இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு வேல்யூ இருக்கு. பாவ சரீரம் புண்ணிய சரீரம்னு சொல்ல மாட்டாங்க. பாவாத்மா புண்ணியாத்மா தான் சொல்லுவாங்க. ஆத்மாலதான் கரை படியுது. ஆத்மா தான் புண்ணியம் செய்யுது, ஆத்மா தான் பாவம் செய்யுது. ஆனா சரீரம் மூலமாக செய்யுது. சரீரம் மூலமாக தான் பாவத்தையும் அனுபவிக்குது. போன பிறவில யார் கையாவது வெட்டியிருந்தாங்கன்னா இந்த பிறவில கை இல்லாம பிறப்பாங்க, அவ்வளவுதான். போன பிறவில புத்தி சுவாதீனம், அதாவது யாரையாவது புத்தியால கெடுத்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை கெடுத்திருப்பாங்கன்னா அடுத்த பிறவில புத்தி சுவாதீனம் இல்லாம பிறப்பாங்க, அவ்வளவுதான். அந்த கர்மாவினுடைய பலன் அந்த சரீரம் மூலமாக அனுபவிக்கிறாங்க. இப்படிதான் கடவுள் வந்து தண்டனை கொடுக்கிறாரு. ஆத்மா சரீரத்தின் மூலம்தான் பாவம் செய்யுது, ஆகையினால் பாவ ஆத்மா என்று சொல்லப்படுதுன்றாரு. சரீரம் இல்லாமல் ஆத்மா பாவமோ புண்ணியமோ செய்ய முடியாது. சரீரம் இருந்தாதான் ஆத்மா பாவம் புண்ணியம் செய்ய முடியும். ஆத்மா தனியா உடம்ப விட்டு வெளியில நிக்குது, அது எதாவது பாவம் பண்ண முடியுமா இல்ல புண்ணியம் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. உடம்புக்குள்ள வந்தாதான் ஆத்மா பாவ செயலையோ புண்ணிய செயலையோ செய்யுது. ஒரு ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் செய்யறோம், எப்படி செய்யறோம்? உடம்பு மூலமா தானே செய்யறோம், கை மூலமா தானே சாப்பாடு போடுறோம். அப்போ உடம்பு இருந்தா தானே பாவமும் செய்ய முடியும் புண்ணியமும் செய்ய முடியும். எனவே எவ்வளவு முடியுமோ ஞானத்தை இப்ப சிந்தனை செய்யுங்க. பாருங்க, இதெல்லாம் உண்மை சத்தியமானவர் சிவன் சொல்ற ஞானம். இதை புத்தியில ஓட விடுங்க. நேரம் அதிகமா இருக்குது. ஆசிரியர் அல்லது பேராசிரியர் இருக்கிறாங்க என்றால் அவர்களுக்கும் கூட யுக்தியோடு இந்த ஆன்மீக படிப்பை படிப்பிக்க வேண்டும். அதன் மூலம் நன்மை ஏற்படும்ன்றாரு. இப்ப யாராவது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கூட புரிய வைங்க. அப்ப எல்லாருக்குமே நன்மை ஏற்படும். மற்றபடி இந்த உலகாயுத கல்வியின் மூலம் என்ன நடக்கும்ட்டு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இந்த டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அழிய போகுது. நாங்கள் இதை படிப்பிக்கின்றோம், நாங்க ஆன்மீக கல்வியை படிப்பிக்கின்றோம்னு சொல்லுங்க. விநாசம் முன்னாடி இருக்குது, இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கின்றனன்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்களுக்கு எப்படி வழி சொல்றது என்ற சிந்தனை எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நம்மளோட கடமை என்ன? பிகே ஆன ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கவலை தான் இருக்கணும். நான் எப்படி போயிட்டு பாபா சொன்ன ஞானத்தை மத்தவங்க புரிய வைக்கிறது, எல்லாரையும் எப்படி பிகே ஆக்குறது? ஒட்டுமொத்த உலகமும் பிகே தான். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னா அவங்க ஞானத்தை புரிய வச்சு அவங்கள விடுவிக்கணும். அதனால இந்த சிந்தனை தான் ஓடணும். ஒரு குழந்தைக்கு கேள்வித்தாளில் கீதையின் பகவான் யார் என்று கேள்வி கேட்கப்பட்டது. இது ஆரம்பத்துல நடந்தது. அவங்க வந்து அவங்க பிகேவா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல கீதையின் பகவான் யாருன்னு கேட்டிருந்தது. அந்த குழந்தை கீதையின் பகவான் சிவன்ட்டு எழுதிட்டாங்க. அந்த பிகே வந்து அவங்க வந்து சகோதரி தான், அவங்க எழுதிட்டாங்க. என்ன எழுதிட்டாங்கன்னா, அவங்க பிகேன்றதுனால கீதையின் பகவான் கிருஷ்ணர் நேதாம சிவன்ட்டு எழுதிட்டாங்க. அவரை தோல்வி அடைய செய்து விட்டார்கள். அந்த உலகாயுத கல்வியில என்ன நினைப்பாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் கீதை எழுதுந்து கிருஷ்ணர், இவங்க வந்து சிவன்ட்டு எழுதினாங்க. இவங்க உண்மையை எழுதிட்டாங்க. அவங்க பொய், அவங்களுக்கு தெரியாதுல்ல இதுதான் உண்மைன்ட்டு. அவங்க ஃபெயில் போட்டாங்க. கீதையின் பகவான் சிவன் என்று நான் பாபாவின் மகிமை எழுதுகிறேன் என்று புரிந்து கொண்டிருந்தார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் உண்மைதான் எழுதினார். அவர் ஞான கடல், அன்பு கடல் ஆவார். உண்மையானவர் சிவன், சத்தியமானவர் சிவன். அவர் ஞானத்தின் கடலாக இருக்கிறார், அன்பு கடலாக ஆவார். கிருஷ்ணருடைய ஆத்மா கூட ஞானத்தை தான் இப்ப அடைந்து கொண்டிருக்குது. சிவன் தான் வந்து கிருஷ்ணருக்கே ஞானம் கொடுக்குறாரு. இந்த குழந்தை இதை எழுதியதால் ஃபெயில் ஆகிவிட்டது பாபா சொன்னாரு. நான் இதை படிக்க மாட்டேன் என்று தாய் தந்தையருக்கு சொன்னார். அவங்க சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்க, நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த ஆன்மீக படிப்பில் ஈடுபடுவேன் என்று சொன்னாங்க. அந்த தேர்வு எழுதிட்டு வந்து நான் இனிமேல் காலேஜுக்கு போக மாட்டேன், நான் வந்து இந்த ஆன்மீக படிப்புல ஈடுபடுவேன்ட்டு சொன்னாங்க. மிகவும் முதல் தரமான குழந்தை அவரு அப்படின்னு சொல்லி பாபாவே பாருங்க அவங்கள புகழறாரு. முதல்லயே நான் இப்படி எழுதுவேன், தோற்று போவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையை எழுத வேண்டும் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இன்னும் போக போக இந்த குழந்தை என்ன எழுதியதோ அது சத்தியமானது தான் என்று எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவங்க எக்ஸாம்ல எழுதிட்டாங்க, நான் இதான் எழுதுவேன்ட்டு எழுதிட்டு வந்தாங்க. ஆனா போக போக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. இது கடைசியா வந்து உலகத்துல வந்து வெளியாகும். என்னன்னா, கீதையை சொன்னது பரமாத்மா. பரமாத்மா அவர் எல்லாருமே ஏத்துக்குவாங்க, எல்லா தர்மத்துல இருக்கிறவங்க ஏத்துக்குவாங்க. அந்த பரமாத்மா யாருன்னா அல்லா, ஜெகவா, சிவன்னு பேர் தான் வேற, ஆனா வந்து அவர் தான் காட்ஃபாதர்.
அவர் பேர் தான் சிவன். கிருஷ்ணர் சொல்லலன்றது நிரூபணமாகும். அது கடைசியா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நம்முடைய தாக்கம் வெளிப்படும் போது அல்லது கண்காட்சி அல்லது மியூசியத்திற்கு அவர்களை அழைத்தீர்கள் என்றால் தெரிய வரும். மேலும் இது சரிதான் என்பது புத்தியில் வரும்ட்டு பாபா சொல்றாரு. அதிகமான மனுஷங்க வர்றாங்க என்னும்போது மனிதர்கள் இது ஏதோ புதிய விஷயம் என்று உடனே புரிந்து கொள்ளும்படி சிந்தனை செய்து அதன்படி செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நிறைய பேர் வர்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த கண்காட்சியில புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் ஏதோ ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வந்து ஏதாவது பண்ணணும். யாராவது ஒருவர் யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. அதாவது ஆதிசநாதன தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க, அதாவது இப்ப ஹிந்து தர்மமா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கண்காட்சிக்கு வரும்போது இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. அவங்களுக்கு வந்து ஏன்னா ஸ்டோர் ஆயிருக்கும், போன கல்பத்துல நடந்தது, போன கல்பத்துல பிகே ஆனது, வந்து ஞானம் கேட்டது எல்லாமே அவங்க ஆத்மால இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொறி தட்டினா போதும். ஆத்ம உணர்வுல நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லும் போது அவங்களுக்கு தச்சிருச்சுன்னா பூட்டு ஓப்பன் ஆயிடும். பூட்டு ஓப்பன் ஆச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிக் ஆயிடுவாங்க. அதனால அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைன் எழுதி வைங்கன்றாரு. நீங்கள் அனைவருக்கும் ஆன்மீக வழியை இப்ப சொல்றீங்க. பாவம் எவ்வளவு துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க உலகத்தார். இப்ப அவர்கள் அனைவருடைய துக்கத்தையும் விளக்குவது எப்படி அப்படின்ட்டு யோசிக்கணுன்றார். நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன அல்லவா. ஒருவர் மற்றவர்களுக்கு எதிரியாக ஆகிறார்கள் என்றால் எப்படி அழித்து விடுகிறார்கள். இப்ப உலகம் கலியுகம் மோசமா இருக்கு, யாரையும் வாழ விட மாட்டாங்க போல இருக்கு. ஒருத்தவங்க மத்தவங்க எதிரின்னா அழிச்சிடுறாங்கன்றார். இப்போது பாபா குழந்தைகளுக்கு நல்ல விதத்துல புரிய வச்சிருக்காரு. ஆனா பாபா நம்மளை எல்லா விஷயத்துல இருந்து விடுத்தி நம்மளை வந்து புரிய வச்சிருக்கிறார். தாய்மார்கள் பாவம் ஏதோ அறியாதவராக இருக்கிறாங்க. நாங்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களே இல்லை என்று சொல்றாங்க பாபாட்ட வந்து. பாபா எங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாது பாபா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நாங்க போய் மத்தவங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, படிக்கவில்லைன்னா நல்லது. இது வேத சாஸ்திரம் இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்களோ, மகாபாரத ராமாயணம் எல்லாத்தையும் மறந்துருங்கன்றாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு பாபா சொல்றதை மட்டும் கேளுங்க. இப்போது நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளுங்க. நிராகார பரம்பிதா பரமாத்மா தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது என்று புரிய வைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றார். மனிதர்களுக்கு ஞானமே இல்லைன்னும் போது பிறகு அவர்களை எப்படி சத்கதி அடைய வைக்க முடியும்? மனுஷங்க அவங்களே எப்படி முக்தி அடையணும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களே செத்தா எங்க போவோம்னு தெரியாது. அவங்க எப்படி நம்மளை வழிகாட்ட முடியும்? நம்மளை எப்படி சத்கதி அடைய வைக்க முடியும்? எந்த மனுஷங்களையும் நம்பி போகாதீங்க, எல்லாருமே பொய்யானவங்க. சாமியார், சாது, சன்னியாசினி யார்கிட்ட போனாலும் அவங்களே எப்படி முக்தி அடையுதுன்னு தெரியல, உடல் உணர்வுல இருக்கிறாங்க. அவங்க எப்படி உங்களுக்கு வழிகாட்ட முடியும்? உண்மையான வழியை காட்டக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். சத்கதியை வழங்கும் வள்ளல் ஞான கடல் ஒருவரே ஆவார். யார் இந்த இடத்தை தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சி செய்வாங்கன்ட்டு மனுஷங்க சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒரு பெரிய மனுஷங்க வந்தா கூட குரல் ஓங்கி ஒலிக்கும். இப்ப பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்கன்னு பாருங்களேன். இப்ப டெல்லியில அந்த சைடு நார்த் இந்தியாலாம் செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டாங்க, நடிகர்கள்லாம் வந்து இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா உலகமே பரவுது. இதுல ஏதோ உண்மை இருக்குன்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்கலாம் ஃபிலிமே எடுத்துட்டாங்க. இதை குறித்து நல்லா பரவுது. அது மாதிரி யாராவது பெரிய மனுஷங்க வந்துட்டாங்கன்னா குரல் ஓங்கி ஒலிக்கும்ன்றாரு. நம்ம சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏழைகளோட குரல் வந்து இப்ப இருக்கிறவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏழை துளசிதாசருடைய விஷயங்களை யாரும் கேட்கவில்லை என்று பாடப்பட்டுள்ளது. சேவைக்கான யுக்திகளை பாபா நிறைய இப்ப சொல்றாரு. குழந்தைகள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே எதிர்கால உயர்ந்த பதவி அடைவதற்காக நினைவில் இருப்பதற்கான முழு முயற்சியை செய்ய வேண்டும். இந்த நாடகம் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினால் ஒருபோதும் எந்த ஒரு காட்சியை பார்த்தும் மனமுடைஞ்சு போகாதீங்க. ரெண்டாவது பாயிண்ட், அந்த ஆன்மீக படிப்பை படித்து மற்றவர்களையும் நீங்க படிப்பிக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நாம் எப்படி அனைவருக்கும் தூய்மை ஆவதற்கான வழியை கொடுக்கறது, வீட்டுக்கான வழி சொல்வது என்ற சிந்தனையே உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஓடிட்டே இருக்கணும். இப்போ பாபா நமக்கு சொல்லிட்டாரு, நம்ம எப்படி பறந்தாம போகணும், அவரை நினைச்சா பறந்தாம போயிடுவோம், எல்லா உடல் உணர்வுல இருந்து வெளியே வந்துருவோன்ட்டு நமக்கு வழிகாட்டிட்டாரு. இதே மாதிரி நம்மளுடைய சகோதர சகோதரிகள் உலகம் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி வழி சொல்றது? ஆனா நம்ம போய் சொன்னா கேட்க மாட்டாங்க, நம்மளே திட்டுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி யுக்தி யுக்தியா சொல்றதுன்றத சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை பண்ணி உள்ளுக்குள்ளார இதே ஞான சிந்தனை ஓடிட்டே இருக்கணும்ன்றாரு. வரதானம். சர்வ சம்பந்தங்களின் சகயோகத்தின் மூலமாக நிரந்தர யோகி சகஜ யோகி ஆவிர்களாக. எந்தெந்த நேரம் பாபாவை எந்தெந்த மாதிரி சம்பந்தங்கள்ல யூஸ் பண்ணுமோ அந்தந்த சம்பந்தத்துல யூஸ் பண்ணுங்க. அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப வந்து இப்ப வந்து ஒரு ஆபத்து காலத்துல மாட்டிக்கினீங்க, ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே பாபா வந்து நண்பான்னு கூப்பிடுங்க, நண்பராகி வந்து உதவி செய்வாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. அது மாதிரி ரொம்ப கவலையா இருக்கா, அம்மா வேணுமா, அம்மா மடியில படுத்துக்கோங்க, சிவபாபா அம்மாவா வந்துருவாரு. பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா,
இருக்கிறாரு இல்லையா, அவர் மடியில போய் படுத்துக்கோங்க, அம்மாவா படுத்துக்கோங்க, அவர் அம்மாவா நினைச்சு அவர் மடியில படுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பந்தத்திலையும் அவரை நினைவு பண்ணுங்க. அவர் கணவரா, துணைவனா, நண்பனா, எல்லா உறவாகவும், ஒரு அண்ணனா, அக்காவா, இந்த மாதிரி எந்தெந்த சம்மந்தம் உங்களுக்கு வேணுமோ அந்தந்த சம்பந்தத்தை நீங்க நினைக்கும் போது லௌகிக சம்பந்தங்களும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சகயோகியா மாறுவாங்க எல்லாருமே. நீங்க பாபாவை அந்த இடத்துல வைக்கும் போது அவங்கள்ட்ட இருந்து உங்க மனசு விடுபட்டுரும். அப்புறம் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா சம்பந்தத்திலையும் பாபா வைங்க. அம்மாவா, அப்பாவா, ஆசிரியரா, சத்குருவா, எல்லா உறவாகவும் அவரை வந்து நினைங்க. அப்படி நினைக்க நினைக்க சகஜ யோகியா மாறிடுவீங்க, நிரந்தர யோகியா ஆயிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு நேரமும் தந்தையின் பல்வேறு சம்பந்தங்களின் சகயோகம் பெறுவது, அதாவது அனுபவம் செய்வதுதான் சகஜ யோகமாகுன்றது. சும்மாலாம் கடவுளை புள்ளி நினைச்சு புள்ளியா நினைக்கலாம் முடியாது நம்மளால. அப்படியே நினைச்சிட்டு இருக்க முடியாது. அவர் வந்து இப்ப நம்ம வாழ்க்கைய வாழறது எல்லா சம்பந்தமும் வச்சுதான் இப்ப இருக்குது. நம்ம சம்பந்தத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம புத்தி எடுக்கணும்னா பாபாவை அந்த சம்பந்தத்துல வச்சு வச்சு நினைங்க. அப்ப அப்பப்ப நீங்க வந்து எப்படி எப்படிலாம் உங்க மூடு இருக்கோ அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி நீங்க சம்பந்தம் வைங்க. நம்ம நண்பனா நினைக்கிறேன்னு ஃப்ரெண்டா நினைங்க. இப்ப அப்பா அம்மாவா நினைக்கிறீங்க அப்படின்னா அம்மாவை நினைங்க, அப்பாவா நினைக்கிறீங்கன்னா அப்பாவை நினைங்க. எந்த டைம்ல எப்படி அவரை யூஸ் பண்ணணுமோ அப்ப யூஸ் பண்ணுங்கன்றாரு. அது சகஜ யோகமா மாறிடும். தந்தை எப்பேற்பட்ட நேரத்திலும் சம்பந்தத்தை ஏற்று கடைபிடிப்பதற்காக கட்டுப்பட்டு இருக்கிறார் பாருங்க. கடவுள் கூட நம்மளோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். நம்ம வந்து இப்ப அப்பா வாங்கன்னா அவரு அப்பாவா இறங்கி வந்துருவாரு. அப்படியே மாறுங்க, மாத்திட்டு நண்பா வா அப்படின்னீங்க உடனே நண்பனா மாறிடுவாரு. எப்படியெல்லாம் நம்ம கூப்பிடுறோமோ அப்படியெல்லாம் வந்து அவர் கடைபிடிப்பதற்காக கட்டுப்பட்டு இருக்கிறாருன்ட்டு சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் கடவுளே நமக்கு வந்து நமக்காக வந்து இந்த டைம்ல எப்படி வேணாலும் உருமாறுறாரு. பகுரூபி எடுக்கிறாரு, பலரூபம் எடுக்கிறாருன்னா எப்படிலாம் கூப்பிடுறோமோ அப்படிலாம் வராருன்னா அப்ப யூஸ் பண்ணுங்க. அப்ப இப்ப யூஸ் பண்ணாம எப்பதான் நீங்க கடவுளை யூஸ் பண்ணுவீங்க? முழு கல்பத்தில் இப்போதுதான் அனைத்து அனுபவங்களின் பிராப்தி ஆகிறது. இப்ப தேவதையா சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க கடவுள் வரமாட்டாரு. அங்க எல்லாம் திரும்ப பழையபடி இந்த மாதிரி சம்பந்த ரூபத்துலதான் வரும். அதாவது அப்பா அம்மா அம்மா அந்த மாதிரி வரும். ஆனா இங்கே மட்டும் தான் நமக்கு கடவுளே கிடைக்கிறார் இல்லையா. கடவுளை எல்லா சம்பந்தத்திலயும் அனுபவம் பண்ணுங்க. எனவே எப்போதும் சர்வ சம்பந்தங்களின் சகயோகத்தை ஹெல்ப்பை இப்ப பெறுங்கன்றாரு. மேலும் நிரந்தர யோகி சகஜ யோகி ஆகுங்கள்ட்ட பாபா சொல்றாரு. ஏனெனில் யார் சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் அல்லது பிராப்திகளில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க பழைய உலகத்தின் வாயுமண்டலத்திலிருந்து சுலபமாகவே விடுபட்டவர் ஆகிவிடுவார்கள் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா டைமும் பாபாவே எல்லா சம்பந்தத்திலையும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அன்புல மூழ்கி இருக்கிறவங்க அந்த பழைய விஷயங்கள்ல போக மாட்டாங்க, கலியுக விஷயங்கள்ல போய் மாட்டிக்க மாட்டாங்க, சிக்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: சர்வ சம்பந்தங்களில் நிறைந்திருப்பது இதுவே பிராமண சுரூபத்தின் விசேஷத்தன்மையாகும். அப்படியே வரதானம் மாதிரிதான் இருக்குது. இப்ப எல்லா பாபாவோட எல்லா சம்பந்தத்திலையும் நம்ம நிறைஞ்சிருக்கிறது தான் பிகேவுடைய விசேஷத்தன்மை. இது எந்த ஒரு பிறப்புக்கும் அந்த விசேஷத்தன்மை கிடைக்காது. இப்ப கலியுகத்துல நம்ம வாழ்ந்தோம், கடவுள் யாருன்னே தெரியாது, கடவுளோடய நம்ம சம்பந்தம் வச்சோம் இல்லை இல்லையா. அதாவது அம்மானா அம்மா, அந்த லௌகிக அம்மா, அப்பானா லௌகிக அப்பா தான் நமக்கு தெரியும். ஆனா இப்ப பாருங்க, நமக்கு கடவுளே அம்மாவா இருக்கிறார், கடவுளே அப்பாவா இருக்கிறார், கடவுளே நண்பனா இருக்காரு, அவர் தான் நம்ம கணவனா இருக்காரு, பிரியதர்ஷனா இருக்கிறாரு, எல்லாமாகவும் இருக்கிறாரு. அது விசேஷ தன்மை வந்து இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை தான். அது மற்ற வாழ்க்கையில அது கிடைக்காதுன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: இப்போது ஈடுபாடு நம் அக்னியை முட்டி யோகத்தை ஜாலாரூபமாகுங்கள். தபஸ்வி மூர்த்தியின் பொருளாவது தபஸ்யா மூலமாக சாந்தியின் சக்தியின் கிரணங்கள் நாலாபுறங்களும் பரவி இருப்பதாக அனுபவத்தில் வரணும். அதாவது உண்மையான தபஸ்யா பண்றோம், உண்மையா யோகா பண்றோம்னா நமக்கு என்ன அனுபவம் வரணும்னா, நம்மளை சுத்தி அப்படியே அமைதியின் கிரணங்கள் பரவி இருக்கணும். அது வந்து எனக்கே தெரியணும், என்னை சுத்தி அமைதி இருக்கு, நான் அமைதியா இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் அமைதியாயிடுறாங்க. கோபமா ஒருத்தவங்க என்னுடைய வாயுமண்டலத்துக்குள்ள வந்தா கூட அவங்க அமைதியாயிடுறாங்க. அந்த அளவுக்கு உங்கள்ட்ட இருந்து அந்த குளிர்ச்சியின் சக்தி இருக்கணும். இந்த தபசி சுரூபம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான சுரூபமாகும். இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க கிட்டக வரவங்க கூட அதை அனுபவம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சொரூபமா ஆகுங்க, குளிர்ச்சி சொரூபமா ஆகுங்க. எப்படி சூரியன் உலகத்திற்கு ஒளியையும் மற்ற அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவம் செய்விக்குது இல்லையா. இப்ப சூரியன் பாருங்க, சூரியன் வந்தவொடனே அந்த இருள் நீங்கி அப்படியே ஒளி பரவும். அது மாதிரி நம்ம போற இடம்லாம் இருள் நீங்கி ஒளி பரவணுன்றார். அதே போல மகான் தபஸ்வி ஆத்மாக்கள் ஜுவாலா ரூபத்தின் சக்திசாலி நினைவு மூலமாக பிராப்தியின் கிரணங்களின் அனுபவம் செய்விக்கிறாங்க. யார் பாபா நினைவுல இருக்கிறாங்களோ அவங்க போற இடம்லாம்
வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த நினைவு, பாபாவுடைய சக்திசாலி நினைவு மூலமாக அந்த பிராப்தியின் அந்த வைப்ரேஷனை அனுபவம் செய்ய வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க இவங்க கிட்டக போனாலே அமைதி அனுபவம் ஆகுது. அவங்க இருக்கிற இடமே ஒரு யோகாவினுடைய வைப்ரேஷன் அனுபவம் ஆகுது. சாந்தி அனுபவம் செய்யறாங்க, அன்பு அனுபவம் செய்யறாங்க. அது மாதிரி சிலர்கிட்ட போனாலே குஷின்னு அனுபவமாகும். அவங்க இருக்கிற இடமே கலகலகலன்னு இருக்கும். அது வந்து உலகாயத விஷயங்கள் கிடையாது. பாபா குழந்தைகள்கிட்ட போகும்போது அந்த ஒரு மகிழ்ச்சியின் அதிர்வலைகள் வரும். அப்படின்னா அவங்க அந்த பாபாவுடைய சுக கடல்ல மூழ்கி இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்டக போகும்போதெல்லாம் எல்லாருமே குஷி ஆயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவம் செய்ய வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ரமா, நன்றி பரிவாரம்.